கந்தர் அலங்காரத்திலிருந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்லோகத்தை கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இதுக்கு பொருள் என்னன்னா, எந்த நாளும் நம்மளை ஒன்றும் செய்யாது முருகருடைய அருள் இருந்ததுன்னா. இப்போ நமக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க, அஷ்டமி நவமி அந்த மாதிரியெல்லாம். அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. முருகரை வணங்குறவங்கள, முருகர் பக்தராக இருக்கிற நாம் யாரும். அதேமாதிரி கோள் என்னும் செய்யும் 9 நவக்கிரகங்கள், அந்த கோள் என்ன செய்யும் அப்படின்னும் நம்ம பயப்பட தேவையில்ல. கூற்றென் செய்யும், யமதர்மனே வந்தாலும் அதுக்கு முன்னாடி முருகருடைய வேல் போய் நிற்கும். அதனால தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். இப்படி நம்ம முருகான்னு நினைக்கும் போதே இத்தனை பிரச்சனைகளும் நம்ம கிட்ட வராமல் தடுத்து ஆட்கொண்டு நம்மை காப்பாற்றி வழி நடத்தக்கூடியவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அவர் ஒருவரே தான். அதனால தான் சொல்கிறேன், எப்பொழுதுமே முருகன் திருவடிகளே சரணம் என்று போற்றி வணங்குங்க. முருகனுக்கு அரோகரா, வள்ளி தெய்வயானைக்கு அரோகரா.